பாட்டாளியின் வேர்வையிலே முதலாளி பார்ப்பது பணக்கணக்கு, கூட்டாளி தன் அன்பிற்கு கூலியாய் கேட்பது பதவி கணக்கு, பாவை அவள் பாக்கி விழும் கடனுக்கு அடுப்பங்கரையிலே கறிக்கோட்டால் கிழிப்பதுதான் பால் கணக்கு, தயிர் கணக்கு, பாவம் பிள்ளை பள்ளியிலே தப்பிப்பதற்கு பெற்றோர் போடுவது வீட்டு கணக்கு, ஆடிக்கு தை ஒருவரிடம் வட்டி இன்றி கொடுத்துடுங்க செட்டியார் சீமையில் இடுவது வட்டி கணக்கு, மந்தையில் இடுவது ஆட்டு கணக்கு மாட்டு கணக்கு, மந்தையில் இடாத கணக்கு, கணக்கு பிள்ளை பார்ப்பதும் கணக்குத்தான், ஒரு பெண்ணை வணக்க பிள்ளை பார்ப்பதும் கணக்குத்தான், 20-18 கூட்டி சொல்வது மனக்கணக்கு, 20-18 கூட்டி செல்வது காதல் கணக்கு, இரண்டோடு போதும் என்பது அரசாங்க கணக்கு, இது போட்டியிட்டால் குசலனோடு போட்டியிட்டால் குடுமை கணக்கு, தான் போட்ட கணக்கு தவறியதால் தற்கொலையை முத்தமிட்டான் ஹிட்லர் என்பேன், நான் போட்ட கணக்கு தன்னை வேங்கை வீழ்த்தி விட்டது ஏன் போட்டாய் தப்பு கணக்கு என்று வேங்கையை வேடன் வீழ்த்தி விட்டான். இதுதான் உலக கணக்கு. இப்படி உலகத்தில் எல்லாவித கணக்குகளையும் முறியடித்து தமிழகத்திலே எந்த ஆட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று கணக்கு போட்டுகின்ற நமது மதிப்புக்கு மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சரான ஐயா அவர்கள் இந்த விழாவின் சிறப்புரையாக நம்முடைய முதல்வருடைய அழைப்புக்காக செல்ல வேண்டி இருந்தும் அதையும் மீறி அந்த அழைப்பை தள்ளி வைத்து இங்கே நம்முடைய சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நாம் மகிழ்ச்சியாகவும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொன்னம்மா இருமா இந்த கேட்டு ஒன்று ஒரு 2 minutes டைம். தொகுத்தோழர்கள் என்ன சொன்னார்னா சிறப்பாக எடுத்து போறாருன்னு சொன்னார். நான் உட்கார்ந்து மாதிரி யோசிச்சேன். கரெக்டாக 12 மணிக்கு ஸ்கூல் விட்டுட்டு 1:15 மணிக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு போய் வேண்டும். பையனுக்கு பாடம் எடுக்கிற நேரம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனால் 2006-2011 இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற என் அன்பு தலைவர் கலைஞருடைய அமைச்சரவையில் நான் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவன். அதனால் உணவு நேரத்தை அறிந்து பேசினால்தான் அது சிறப்பாக இருக்கும். திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக திராவிடம் அறிவோம் என்கிற அற்புதமான ஒரு தலைப்பில் நடைபெறுகிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் முனைவர் மாரப்பன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து மற்றொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த உணர்வோடு ஒரு சிறப்பான உரையை தந்து விடைபெற்றிருக்கிற மாண்புமிகு தமிழக அரசினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் என்னுடைய அன்பு சகோதரர் கோவி செழியன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே தத்துவமாக சிறப்பாக பரம் பாராட்டுகின்ற வகையில் அதிகமான கையொலியும் பெற்று உரை நிகழ்த்திருக்கிற நம்முடைய தத்துவ மேதை அண்ணன் சீனிவாசனுடைய வாரிசு, நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினர், இயக்கத்தினுடைய முன்னோடி என்னுடைய அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்களே, பேராசிரியர் பணியிலே இருந்து அது போதும் என்று நிறைவு செய்துவிட்டு இப்பொழுது இயக்கப்பணியில எங்களோடு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற நான் எப்பொழுதும் அன்போடு அழைக்கின்ற கேப்டன் என்று அழைக்கப்படுகிற காஞ்சன் ரவீந்திரன் அவர்களே, இந்த சிறிய வயதிலும் திராவிட இன உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு
இப்படியும் ஒரு அற்புதமான உரையை இந்த வயதில் நான் நிகழ்த்த முடியுமா என்று வியக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான உரையை நினைத்த எனது அன்பு தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நாங்களெல்லாம் இதில் கலந்து கொள்வதற்கு பாலமாக இருந்து பணியாற்றி சிறப்பாக காலையிலிருந்து மாநாட்டில் உரை நிகழ்த்திய ஆசிரியர்கள், முனைவர்கள், பேராசிரியர் என்ற பெயரில் ரக்ஷித், தேன்மொழி, அயோத்தி, ஏழுமலை, விஜயன், வேல்முருகன், பாலசுப்ரமணியம், ரவிச்சந்திரன், மோகன் காந்தி, கார்த்திக், முருகன், இந்த நிகழ்வு இங்கே நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த ஒருங்கிணைப்பாளர் தம்பி அண்ணாதுரை, பேராசிரியர் ஸ்தனிஸ்லால், முனைவர் இளங்கோவன், என்னோடு வருகிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தம்பி கம்பன், ஸ்ரீதரன், பிரியா விஜயரங்கன், பன்னீர்செல்வம், குட்டி புகழேந்தி, கார்த்திக், வேல்மாறன் போன்ற அன்பு நண்பர்களே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற ரகதஷா, சம்பத், பாலமுருகன் போன்ற நிகழ்ச்சியினுடைய முன்னணி தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, துணை பேராசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பர்களே, நண்பர்களே, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கு அந்த நண்பர்களிலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி என்ற இந்த வடமண்டலத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியிலே பணியாற்றுகின்ற பேராசிரியர் பெருமக்கள், துறைத் தலைவர்கள், துணைத் தலைவர்கள் எல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள். வெளியூரில் இருக்கிறவங்க தெரியுமா தெரியாத எவ்வொரு ஆசிரியர்களுக்கு என்னை பற்றி தெரியும். பேச சொன்னா 1.5 மணி நேரம் கூட பேசுவேன். ஏன்னா அதுதான் எங்களுக்கு ஆயுதம். அதை விட்டா எங்களுக்கு எந்த ஆயுதம் காலத்தையும் நேரத்தையும் அறிந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த தலைப்பே திராவிடம் அறிவோம், திராவிடம் அறியேன், திராவிடம் அறிவோம். திராவிடன் அறியேன்னா திராவிடத்தை பற்றி தெரியாதவன்னு அர்த்தம். திராவிட பற்றி தெரியாதவன்னு அர்த்தம். திராவிடம் அறிவோம் என்று சொன்னால் இங்க இருக்கிற அத்தனை பேர் நாங்கள் திராவிடத்தை அறிவோம், அதனால் உங்க பேச்சை கேட்டு வந்திருக்கிறோம் பொருளை ஒழிய அதிக நேரம் உங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தான் திராவிடத்தை அறிந்தவர்களாச்சு. திராவிடத்தை அறிந்தவர்கள் எல்லாம். ஆனால் நானோ அல்லது என்னுடைய அருமை சோதரர் டி.கே. இளங்கோவன் அவர்களோ அல்லது கான்ஸ்டன்ட் ரவிச்சந்திரன்லாம் ஏதோ நாங்கள் உங்கள்கிட்ட படித்தோம், அந்த படித்ததை நாங்கள் உருப்படியா சொல்றோமா என்று பார்ப்பதற்காக நீங்கள் வந்ததாக ஆசிரியர் பெருமை உங்கள்கிட்ட தான் நாங்கள் படித்தோம். பையன் சொல்லி கொடுத்தோம், ஒழுங்கா படிக்கிறானா, படித்தோம் ஒழுங்கா பேசுறானா என்று எங்களை பார்ப்பதற்கு அல்லது சோதிப்பதற்கு பையனுக்கு சொல்லிக் கொடுத்த ஒழுங்கா மறக்காம இந்த 60 வயசுல சொல்றானா என்று பார்ப்பதற்காக வந்ததாகத்தான் கருதினுடைய. எனவே நீங்கள் எல்லாம் திராவிடம் அறிந்தவர்கள். இதுல நம்முடைய அமைச்சர் கோவில் செழியன் அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு சிறப்பாக சொன்னார். முதல்ல திருவண்ணாமலையிலே இதை ஆரம்பிக்கலாம் நாங்கள் நினைச்சோம், திருவண்ணாமலையிலே இதை ஆரம்பிக்கலாம் நினைச்சோம். ஆனால் அது சென்னையில ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு நிகழ்வு இது என்று சொன்னால், நான் எப்பொழுதும் சொல்வது திராவிட இயக்கம் என்பது பின்னால் திராவிட இயக்கம் என்பது இன்றைக்கு நாங்கள் பறைசாற்றிக் கொண்டிருப்பது அல்லது மக்களுக்கு நினைவூட்ட விரும்புவது என்பது எப்படி ஒரு குடும்பத்திற்கு தலைமுறைகள் இருக்கிறதோ, முப்பாட்டன் தாத்தன் என்ற தலைமுறைகள் இருக்கிறதோ, அப்படி
திராவிட இயக்கம் என்பது 5 தலைவர்களை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் எங்களுக்கு முதல் தலைமுறை தந்தை பெரியார், 2வது தலைமுறை பேரறிஞர் அண்ணா, 3வது தலைமுறை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர், 4வது தலைமுறை திராவிட மாடல் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற நற்றமிழ் நாயகர் நம்முடைய தளபதி அவர்கள். இந்த இயக்கத்தினும் 50 ஆண்டு காலத்துக்கு தமிழருக்கு உழைப்பதற்காக வந்திருப்பவர் 5ஆம் தலைமுறையாக இருக்கிற தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஆனால் 5ஆம் தலைமுறை தலைவரை வைத்துக் கொண்டு நிகழ்வை தொடங்க வேண்டும் என்று நிர்வாகியாக இருக்கிற நாங்கள் எண்ணினோம். அதனால் இது சென்னையில் நடைபெற்றது என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நம்முடைய கோவிச்செல்வன் அவர்கள் சொன்னார். அது வரவேற்கிறேன். 3ஆம் தலைமுறை தலைவர் கலைஞர் இருக்கிறார் பார். அவர் எங்க மண்ணுக்கு ரொம்ப நெருக்கமானவர். எங்கள் மண்ணுக்கு நெருக்கமானவர். 2 நிகழ்வு. ஒன்று, ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை அல்லது தனக்கு வேண்டிய அரசின் சார்பால் சாதித்துக் கொள்ள வேண்டியதை தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் அமைப்பு வைத்துக் கொள்வார்கள். அது ஒன்றும் அமைப்பு வைத்திருக்கிறது ஒன்றும் தரதில்லை. அப்படிப்பட்ட அமைப்புகள் வைத்திருந்த அந்த காலகட்டங்களில் இன்றைக்கு திராவிட கருத்தியல் ஆசிரியர் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். இதை போல் உங்களுடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் இந்த உணர்வை புரிந்து கொண்டவர்கள் என்னடா பேர் வைக்கலாம்னு உங்களுக்கு முடிவு பண்ணி திருவண்ணாமலையில் அந்த பெயரை வைத்து தொடக்கி வைத்தது. அந்த அமைப்பு பேர் மன்றான்னு பேரு. அதை தொடக்கி வைத்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த மண்ணில் தான் தொடக்கி வைத்தார். டேனிஷ் மிஷன் ஸ்கூல் தான் தொடக்கி வைத்தார். இப்படி ஒரு வரலாறு. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் 47 சுதந்திரம் அடைந்து அதுக்கு பின்னால் தேர்தல் நடைபெற்று 52 திராவிட முன்னேற்றம் கலந்து கொள்ளவில்லை. 57 முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் பங்கு பெற்றது. 62 தேர்தலில் பங்கு பெற்று அதற்கு பின்னால் 63 முதலாக ஜனநாயக நாட்டில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தல் நிறைய வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏறத்தாழ 13 இடைத்தேர்தலுக்கு இப்ப இருக்கிற தலைவர் கலைஞரை என்னை பொறுப்பாளராக போட்டு 13 இடைத்தேர்தல் நடத்தியிருக்கிறேன் நான். ஆனால் முதலாக வந்த இடைத்தேர்தல் 63 திருவண்ணாமலை. 63 திருவண்ணாமலை, 63 அப்பொழுது காங்கிரஸ் பேர் இயக்கம் பெருந்தலைவர் ஏழை பங்காளர் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் 63 இங்கு திருவண்ணாமலை ஒரு இடைத்தேர்தல். ரொம்ப சின்ன வயசுல இருக்கிற ஆசிரியர் பெருமக்கெல்லாம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை என்கிற காரணத்தினால் இதை நான் ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன பண்றேன்? ஒப்பித்துக் கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சவங்களுக்காக அல்ல, சிறிய ஆசிரியர் பெருமக்களுக்காக, புதிதாக பொறுப்பேற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு. அந்த 63 தேர்தலில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திருவண்ணாமலைக்கு வருகிறார். அவர் தலைமையிலே காங்கிரஸ் பேர் இயக்க வேட்பாளர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற 57 தேர்தலில் பங்கு பெற்று விட்டது. 62 தேர்தலில் பங்கு பெற்று 50 சட்டமன்ற உறுப்பினரோடு சட்டமன்றத்தில் அழகு பிடித்துக் கொண்டு கேள்வி கேட்டுக் கொண்ட நேரத்தில் திருவண்ணாமலை இடைத்தேர்தல் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பழனிப்பிள்ளை என்பவர் வடக்கு பகுதிக்கு சுற்றுலா போன பொழுது கங்கை இழுத்துக் கொண்டது என்ற காரணத்தினால் இறந்து விட்டால் இடைத்தேர்தல் இருந்தது. திருவண்ணாமலை முதல் இடைத்தேர்தல், தமிழ்நாட்டிலே நடந்த முதல் இடைத்தேர்தல். அந்த முதல் இடைத்தேர்தலில் நம்ம சொன்ன 13 தேர்தலுக்கு கலைஞர் என்ன பொறுப்பாளராக போட்டார், தளபதி பொறுப்பாளராக போட்டார். அப்பொழுது பேரறிஞர் அண்ணா 63 இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக பொருளாளராக இருந்த கலைஞரைத்தான் இந்த தேர்தல் பொறுப்பாளராக திருவண்ணாமலைக்கு போட்டார். எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ஃபார்முலா, அது ஆளுங்கட்சினா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆளுங்கட்சி அப்போது காங்கிரஸ், ஆளுங்கட்சினா அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயிப்பாங்க. அந்த அமைச்சர்கள் இருந்த பெரியவர் பக்தவச்சலம் மட்டும்தான் சென்னை கோட்டையிலே இருந்தார். மீது அத்தனை அமைச்சர்களும் இந்த திருவண்ணாமலையே தான் இந்த தேர்தல் பணியாற்றினார்கள். நான் அப்பொழுது உயர்நிலைப் பள்ளியில் நான் படித்துக் கொண்டிருந்த காலம், அந்த காலம்
இதெல்லாம் சொல்றதா எனக்கு ரொம்ப வயசாச்சு நினைக்காதீங்க. நான் இப்போது இளைஞர்களில் இருந்து கொண்டு போனேன். இப்பொழுதும் நான் இளைஞர்களில் இருந்து கொண்டிருக்கிறவன் தான் நான். அது உங்களுக்கு இருக்கும். நான் உயர்நிலைப் பள்ளியிலே படித்துக் கொண்ட காலகட்டம் அந்த தேர்தலை பொறுப்பேற்றவர் கலைஞர் என்று சொன்ன பொழுது ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் என்ற வரலாறை மாற்றி அப்பொழுது இந்த ஊரை சேர்ந்த அருமையினர் பாவுஸ் அவர்கள் வேட்பாளர் இந்த தேர்தல் கலைஞர் தலைமையிலே நடைபெற்று ஆளுகிற சர்க்காருடைய வேட்பாளரை வீழ்த்திவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரன் வென்ற அந்த உறவு எங்களுக்கும் கலைஞருக்கும். அதோடு மட்டுமல்ல, இந்த ஆட்சி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய ஆட்சி அவர் சொல்லுகிற தாரக மந்திரம் இது என்று சொன்னால், எனக்கு 2 கண்கள், ஒன்று கல்வி மற்றொன்று மருத்துவம், 2 தான் என் கண் ஆட்சிக்கு தான். எத்தனையோ துறை இருக்குது, அது வேற விஷயம். ஆனா எனக்கு எது முக்கியம் என்று சொன்னால், என் ஆட்சிக்கு 2 கண்கள், ஒன்று கல்வி மற்றொன்று மருத்துவம், மக்கள் வாழ்வால் 2 தான் சொல்றார். ஆக கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிற ஆட்சி இந்த ஆட்சி. இந்த எண்ணெய் விலைக்கு எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், தந்தை பெரியார், பேருந்து அண்ணா, என் தலைவர் கலைஞர் ஆக மூர்த்திகள் என்ன எண்ணினார்களோ அதை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் இந்த ஆட்சி. அதனால்தான் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அப்படி மொழி என்று பார்க்கிற பொழுது, அந்த மொழிக்கு பல காலங்களிலே ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக அதிகார பலத்தை கொண்டு ஆபத்து வருகிற பொழுதெல்லாம் அது தடுத்து நிறுத்துகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்த கர்நாடகத்துக்கு இப்போ வந்துருச்சு, இப்போ பஞ்சாப்ல ஆரம்பிச்சுட்டான், மகாராஷ்டிராவில் உங்களுக்கே தெரியும், எல்லாம் படிச்சுட்டு இன்னைக்கு மொழி உணர்வு, மாநில மொழி உணர்வு இன்றைக்கு மராட்டியத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற கர்நாடகத்தில் இந்த மொழி உணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால், பஞ்சாபிலே அந்த மொழி உணர்வு அந்த மாநிலத்துக்கு வந்திருக்கு என்று சொன்னால், அதற்கு வித்திட்ட மண் தமிழ் மண். இந்த தமிழ்நாடு தான் அதற்கு வித்திட்ட மண். அப்படிப்பட்ட மொழி உணர்வை இந்தி கூடாது தமிழ் வாழ்க்கை என்று சொல்வதற்காக ஒரு மாநாடு திருவண்ணாமலை நடைபெறுகிறது. 53 திருவண்ணாமலையில, ஏன்னா உள்ளூர் ஆசிரியர் சொல்றேன், திருவண்ணாமலை பவழக்குன்னர் ரைஸ் மில் ஒரு இடம் இருக்குது, இந்த மலையை ஒட்டி இருக்கிற பகுதி. அங்கதான் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்குள்ள பேருந்து அண்ணா, என் தலைவர் கலைஞர், நம்முடைய இங்கே பேசினாரு நம்முடைய டி.கே. இளங்கோவன், அவருடைய தந்தை தத்துவ மேதை டி.கே. இளங்கோவன் அவர்களெல்லாம் இங்கே கலந்து கொண்ட ஒரு மாநாடு. இந்த மாநாடு, அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்க யாருன்னு சொன்னார், அருணகிரி. இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் அருணகிரி. எவ்வளவு நிறைய பேர் அருணகிரி பேர் வச்சுக்குவாங்க. ஏன்னா மீதி மாநாட்டுக்கு வந்ததுக்காக சொல்றேன். அருண்னா சூரியன் அர்த்தம். சூரியன் இல்லாத நாங்களாம் ஜெயிக்க முடியாது, அதான் சொல்றேன். அருண்னா சூரியன், கிரினா மலை, அதனால அருணகிரி பேர் வச்சுக்குவாங்க. கவர்மெண்ட் நிறைய பேர் ரவீந்திரன் பேருக்காக சொல்றேன். நீங்க கன்னியாகுமரி தான் சொல்றேன். எங்க ஊர்ல எல்லாம் அதிகமா அருணகிரின்னு பேர் வச்சுக்குவாங்க. அருணகிரின்னு உடனே நம்மால் போற நினைச்சுவோம், அது கடவுள் பேர், அதெல்லாம் இல்லை. அருள்னா சூரியன், கிரினா மலை, மலை என்றும் தெரியும், மண்ணோட மலை. அதனால அருணகிரி என்கிற பெயர் அதிகமா வச்சிருப்பாங்க இந்த ஊர்ல. ஆனாதான் 15ஆம் நூற்றாண்டிலே பக்தி இலக்கியத்தை எழுதிய, தமிழ் கடவுளாக இருக்கிற முருகனை பற்றி பாராட்டி பாட வேண்டும் என்று எழுதிய, திருப்புகழ் எழுதிய அருணகிரி என்ற பெயர் வைத்ததுக்கு காரணம் இந்த மண்ணின் பெருமைக்காக தான் 5ஆம் நூற்றாண்டு பேர் வச்சுக்கிறார் அருணகிரி. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் ஒப்பிச்சிருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு தெரியாத நான் ஒப்பிக்கிறேன். இதை நான் சொல்றதுக்கு காரணம், அந்த மலைக்கு கீழே இருந்தது அருகே அந்த பவழக்குண்டு ரைஸ் மில்ல இவங்கெல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அதுக்கு தலைமை தாங்கியவர் அருணகிரி. ஆனால் அவர் ஒரு துறவி. கல்யாணம் பண்ணிக்கல,
அவர்தான் தலைமையாகிறார். அந்த இந்தி எழுச்சி நாள் என்ற பெயர் நடைபெற்ற ஒரு மாநாட்டுடைய தலைவர் ஒரு துறவி அருணகிரி. இந்த துறவி அருணகிரி பேசுகிற பொழுது சொன்னார், என் சுற்றத்தாரை நான் துறந்தேன், என் சுற்றத்தாரை துறந்தேன், ஏன் எங்க இந்தியாவுக்கு நாட்டுக்கு அடையாளம் காட்டி என் தாயை கூட துறந்தேன். ஆனால் என் தாய்மொழியான தமிழ் மொழி நான் என்றைக்கும் துறக்க மாட்டேன். ஆனால் நான் துறக்கிறேன். அத்தகைய மாநாட்டிலே கலந்து கொண்ட பெருமக்கள் பேருந்தர் அண்ணாவும் என் தலைவர் கலைஞர் அவர்களும். ஏன்னா இந்த திருவண்ணாமலையை இந்த மாநாட்டுக்கு இந்த இடத்துக்கு ஏன் நீங்க தேர்வு செய்து நான் எண்ணி பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட வரலாறுகள்லாம் நிறைந்த திராவிட இயக்கத்துடைய வரலாறு பொருந்திருக்கிற திருவண்ணாமலையில் இந்த மாநாடை நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை நான் உள்ளபடியே சொல்லுகிறேன், வரவேற்கிறேன், பெருமை கொள்கிறேன். அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கேட்ட இந்த இன்விடேஷன் பார்த்து இதுல சிறப்பு உரை கோவில் செய்தியன் இருக்குது, திருச்சி சிவான் இருக்குது, ஏவா கம்மன் இருக்குது, உங்க பேர் காணாமே அப்படின்னு என்ன கேட்டாங்க. நான் சொன்னேன், கல்யாண வீட்டுக்கு போனோம் மாப்பிள்ளை தோழனுக்கு தான் ரொம்ப மரியாதை இருக்கணும், மாப்பிள்ளைக்கு கூட மரியாதை இருக்கிறது இல்லப்பா. நீ கல்யாண வீட்டுல சடங்குலாம் பாருங்க, யாருக்கு அறிவு பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. இந்த மாப்பிள்ளை தோழன் எங்க மாப்பிள்ளை தோழனை கூடு, சுத்தத்தினாலும் சரி மாப்பிள்ளை தோழனை கூடு, அந்த காலில் மோதிரம் போடுறதுனாலும் மாப்பிள்ளை தோழனை கூடு, அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. அப்படித்தான் நான் மாப்பிள்ளை தோழனாக வந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த உணர்வும் எனக்கு இருக்கிற காரணத்தினால் ஒரு சில செய்திகளை உங்களிடத்திலே நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றி எனக்கு முன்னால் பேசிய சிறப்பாக பேசினார், அற்புதமாக பேசினார். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் உள்ள சப்ஜெக்ட்லாம் போக விரும்பல. அது மாதிரி மண்ணினுடைய பெருமை பற்றி பேசுகிற பொழுது கீழடி பற்றி இங்கே குறிப்பிட்டார். ஏன்னா மனிதன் 2000 நம்ம பேசினுக்கிறோம். 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இல்லை அதிகபட்சம் போனோம். கொஞ்சம் தமிழ் வாத்தியாருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, தொல்காப்பியத்தை தொட்டு பேசுகிற பொழுது 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் தொல்காப்பியம் பிறந்தது அல்லது சங்க இலக்கியங்கள்லாம் என்று சொன்னால் ஆசிரியர் பெருமக்கள் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கீழடியிலே வைக்கப்பட்டிருக்கிற மனிதன் அன்றைக்கு பயன்படுத்திய பொருள்கள் எல்லாம் அதையெல்லாம் கணக்கெடுத்து பார்த்த பொழுது அப்பொழுதே அவன் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறான் என்ற அந்த இரும்பு உலோகம் கத்தி அதை அமெரிக்காவுக்கும் இந்தியாவில் இருக்கிற 2 இடங்களுக்கும் ஆய்வகத்துக்கு அனுப்பிய பொழுது 2 ஒரே மாதிரியா சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். மனிதன் இந்த கத்தியை இரும்பை பயன்படுத்திய காலம் 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்லியிருக்கிறார். அந்த வரலாறை இன்றைக்கு பறைசாற்றுவதற்காக கீழடியிலே ஒரு காட்சியகம் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அது எனக்கு என்ன பெருமைன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த கீழடியை அமைப்பதற்கு அந்த வாய்ப்பை பொதுப்பணித்துறை எனக்கு கொடுத்தார். அதனால எனக்கு என்ன நடக்குது தெரியும். அதை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா, அங்கீகரிக்கிறார்களா? அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன? நம்மை பின்னுக்கு தருவது, வட இந்தியாவை முன்னுக்கு தருவது. ஏன்னா தமிழர் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டுக்கு அவன் தான் வழிகாட்டினான் என்று ஒரு பறைசாற்றி சொன்னால் அவங்க 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். இங்க மொழியை பற்றி பேசுகிற பொழுது நம்முடைய சகோதரர் இளங்கோவன் சொன்னார், 2000 ஆண்டு காலம் ஒரு மொழி இருந்தால் செம்மொழி. ஆனால் அந்த செம்மொழியை தர வேண்டும் என்று பல காலத்திலே சுதந்திரம் அடைந்த போதும் சரி, சுதந்திரத்துக்கு முன்னாலும் சரி போரிட்டு பார்த்தோம். ஆனால் கடிதமாக எழுதி பார்த்தோம், வேண்டுகோளாக வைத்தோம், நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தவும் நினைவு கொண்டாந்தோம். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கவலையீர்ப்பு தீர்மானம் கொண்டாந்தாங்க, தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. இந்த கட்சி அந்த கட்சின்னு நான் சொல்லலை. பன்னிதிமார் கலைஞர் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட 150 ஆண்டு கால முயற்சி வெற்றி பெறவில்லை.
ஆனால் கலைஞர் ஒருவரால் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இன்றைக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்து வந்தது என்பதை இங்க சொன்னார். ஆக 2000 ஆண்டு காலத்திற்கு பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா 5000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பேசப்பட்டதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய 2000 ஆண்டு காலம் தான் தமிழ் மொழி வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் கூட செம்மொழி அந்தஸ்து பெற்றும் கூட ஒன்றிய அரசாங்கம் நம்மை மொழி வழியில் அங்கீகரிக்கிறார்களா? அரசு மொழியாக அறிவிக்கிறார்களா? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடர்ந்து நாம் தீர்மானம் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் வாதாடுகிற மொழியாக ஆணை பிறப்பிக்க வேண்டும் தமிழ் மொழி என்று சொல்லுகிறோமே. உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டார்களா? பெரும்பான்மையாக இன்னும் சொல்ல போனா கணக்கெடுத்தனா 4/1 ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒன்றிய அரசாங்கத்தில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை அதிகாரி இருக்கிறார்கள் என்பதற்காக தாய்மொழியான தமிழை ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதா? அவர் 2000 ஆண்டு பாரம்பரியம் மிக்க தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனா 500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு மொழிதான் இந்திய மொழி. ரொம்ப நாள்லாம் கிடையாது, அதுக்கு அதனுடைய சரித்திரம் இருக்கிறது. 500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு வரலாறு படைத்திருக்கிற ஒரு மொழி ஒன்றிய அரசாங்கம் அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். செம்மொழி என்கிற அந்தத்தை பெற்ற 2000 ஆண்டு காலத்துக்கு வரலாறுப்படுத்தப்பட்ட தமிழை ஏற்று மறுக்கிறார்கள். ஆக மொழிக்காக போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்றிணைவோம் என்று கூப்பிடு தேர்தலுக்காக அல்ல. நாளுக்கு நாள் கலாச்சாரம் நம்முடைய அடையாளங்கள் அழித்து விடுவார்கள். ஆனால் நம்ம ஒன்றிணைய வேண்டும் என்ற காலகட்டம் வந்து விட்டது. நம்முடைய மண்ணை காப்பாற்ற, மண்ணுடைய பெருமை காப்பாற்ற கீழடி ஒத்துக்கொள்கிறார்களா? அப்ப கீழடி ஒத்துக்கொண்டார் என்று சொன்னால் நம்முடைய பெருமை நாம் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளவில்லையே. மொழியை பற்றி நாம் பேசுகிற பொழுது அரசு மொழியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இப்படி வந்து நேரடியாக சொல்ல விரும்புகிறேன். பிரதமர் போகிற இடங்களிலே திருக்குறளை பற்றி பேசுகிறார். எப்படியோ தத்தை பத்தி எதாவது பேசுறார். அதை நான் பாராட்டுறேன். தப்பா இல்லை. ஏன்னா அதை சொன்னால்தான் நான் தன்னை மதிப்பார்கள் என்ற அந்த உணர்வுக்காகத்தானே திருக்குறள் சொன்னால்தான் தனக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குது என்கிற காரணத்தால் தான் திருக்குறள் பேசுறேன். ஏதோ பேசுறாரு. இன்னொரு நாள் பேசுறாரு. துப்பா இருக்கு துப்பா துப்பு துப்பு துப்புன்னு துப்புறாரு. நான் பார்த்தேன். ஏதோ ஒரு தப்பு. இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற போது வசதியாக திருக்குறளை எடுத்துக்கொண்டுதான் சொல்லுகிறார்கள். இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, ஐநாவுக்கு வந்தாலும் சரி, இது பழமையான மொழி தமிழ் மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கின்றார். பிரதமர் சில நேரம் என்ன சொல்ற, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கின்றார். அப்ப ரொம்ப ரொம்ப பிடிக்குமே, அப்ப ஏன் தமிழ் ஏன் நீங்க அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க? தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்ற போராட்டம் தேவையா இல்லையா? அதில் மொழியை காப்பாற்ற, மண்ணை காப்பாற்ற நாம் ஒரு நிலை இணைய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருக்கிற காரணத்தினால் தான் முதலமைச்சர் நம்மை ஒன்றிணைய வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் அதெல்லாம் பேசணும் ரொம்ப நேரம் ஆகணும். பாருங்க, இதை மாத்திரம் பேசணும் நீங்க 3 மணி நேரம் உட்காந்துருக்கணும். சாயங்காலம் தான் நீங்க ஸ்கூல் ஒரு நேரம் தான் போக முடியும். நான் பேசுறேன், அப்படியே வச்சிடறது. இது என்னன்னா திராவிடன் அரியன்ற இடத்துல பேசுற செய்தி. திராவிடத்தை பத்தி பேசணும்னா நான் வந்தேன். இங்க மேடையில் தான் இன்விடேஷன் பார்த்தேன். திராவிடன் அரியன்ற இடத்துல போய் பேசலாம். திராவிடம் எப்படி வந்தது, திராவிட மொழி என்ன, திராவிடங்கிற வார்த்தையை எப்படி யார் பயன்படுத்தினார்கள், திராவிடம் என்கிறதுக்கு என்ன காரணம், திராவிடம்னா என்ன, திராவிடத்திலிருந்து என்னென்ன மொழி பிறந்தது. இன்னும் சொல்ல போனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தென்னகம் என்று சொல்லப்படுவதுதான் திராவிடம் என்ற ஒரு அடையாளப்படுத்தணும். சுருக்கமாக சொல்றேன். ஏன்னா நீண்ட நெடிய விளக்கெல்லாம் சொல்லிட்டாங்க 2 தலைவர்களும்.
அவங்க முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி போட்டாங்க. 8.5 கட்டையும் 7.5 கட்டையும் வாசி முடிச்சுட்டாங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் சொன்னா அந்த ஒரு லைன் கொஸ்டின் கொடுக்குறீங்க 2 லைன்ல எழுதுறாப்பான்னு அது மாதிரி சொல்லணும். தமிழ்ல இருந்து கன்னடம், தமிழ்ல இருந்து மலையாளம், தமிழ்ல இருந்து தெலுங்கு என்று பிறந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் சொல்றேன், அந்த மொழிகளிலே ஏறத்தாழ வடமொழிகளை எடுத்து எடுத்துட்டீங்கன்னா 80% தமிழ் மொழியா தான் இருக்கும். அது வேற ஒன்றும் வாய்ப்புகள். அந்த கலப்பு தமிழ் மொழியிலே ஒரு கலப்பு வந்த காரணத்தினால் பிற மொழியா தெரியுது. தென்பண்ணை ஆத்துல வெள்ளம் போதும் தான் நம்ம சொல்றோம். தென்பண்ணை ஆத்துல வெள்ளம் போதுன்னு சொல்றோம். நிறைந்த தண்ணி போனா வெள்ளம்னு தமிழர்களை நம்ம பேசுறோம். நீ போய் மலையாளத்துல போய் தண்ணீர் சொல்ல மாட்டாங்க, வெள்ளம் தான் சொல்லுவாங்க. ஒரு சின்ன அதே போன்று திராவிடம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே பல்வேறு நிலையில உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டு அறிஞராக இருந்த கால்வேட் அவர்கள் ஒப்பிலக்கணத்தை பற்றி ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கிறார். திராவிடத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதெல்லாம் நீங்க தயவு செய்து நீங்க கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் தயவு செய்து மாணவர்கள் நீங்க சொல்லி தரணும். அதுக்காக நான் தரணும், உங்களுக்கு சொல்ல வரல. ஒப்பிலக்கணம் பற்றிலாம் நீங்க கொஞ்சம் கிளாஸ் தமிழாசிரியர்கள் துணைத் தலைவர்கள் எடுத்து சொன்னீங்கன்னா இந்த திராவிட உணர்வு என்பது இந்த மாணவர்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த உணர்வுகளை நீங்க ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்கு நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். திராவிடம் என்கிறதே முதல்ல சொல்லிக் கொடுக்கணும் நீங்க தான். நீங்க ஜனாதிபதி நிகழ்ச்சி, சுதந்திர தினம், குடியரசு தினம், முதலமைச்சர் நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் நாட்டுப்பண். இந்த நாட்டுப்பண்ணை சொல்லிக் கொடுத்தது யார்? முதல்ல ஸ்கூல்ல நீங்க தானே சொல்லிக் கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸ்கூல்ல கூட ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுத்தார் இந்த நாட்டுப்பண்ணு. தினம் நாட்டுப்பண்ணு. அந்த தினம் நாட்டுப்பண்ணுல பாத்தீங்கன்னா பஞ்சாப், சிந்து, குஜராத், மராட்டா, திராவிட உக்கல வாங்க, திராவிட உக்கல வாங்க. அப்ப திராவிடத்தை முதல்ல போதிக்கிறது யார்? இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தானே அந்த மாணவ செல்வங்களுக்கு போதித்து கொடுத்தது நீங்க தானே. ஆக திராவிடம் என்ற வார்த்தையே உச்சரிக்கிறவங்களால் திராவிடம் பேர்ல நிறைய பேசலாம். முதல்ல திராவிடம் என் காதல ஒதுக்கி வச்ச பெருமக்கள் யார் என்று சொன்னால் இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் தான் திராவிடம் என்ற வார்த்தையை அன்றாடம் பயன்படுத்திக் கொண்டது. ரெண்டு செய்தி மட்டும் சொல்லி உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 சம்பவங்கள். திராவிட இயக்கம் என்று எடுத்துக்கொண்டால் கிபி என்று 2 எடுத்துக்கணும். கிமு, கிபி. திராவிடத்துக்கு கிமு எதுன்னு கேட்டீங்கன்னா, திராவிடத்துக்கு கிமு சர்பிட்டு தியாகராஜர், நடேசனார், TM நாயர். கிமு ஏன்னா யாராவது வரலாற்று ஆசிரியர் வந்திருப்பீங்க, அதனால தான் அவங்களுக்காக சொல்றேன் நான். கிமு, கிபி. கிமு திராவிட இயக்கத்தில் கிமு யாருன்னு கேட்டீங்கன்னா சர்பிட்டு தியாகராஜர், TM நாயர், நடேசனார். இந்த 3 பெருமக்கள் தான் நம்முடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக இயக்கத்தை கண்டார்கள். நம்ம மானத்தை காப்பாற்றுவதற்காக. ஏன் சர்பிட்டு தியாகராஜருக்கு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும், ஒரு நீதி கட்சின்னு உருவாக்கணும், தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வருது? 2 சம்பவங்கள் அவர் வாழ்க்கையில். ஒன்று, அவர்தான் பச்சையப்பன் கல்லூரியுடைய ட்ரஸ்டினுடைய சேர்மனா இருக்கிறார். அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் ஜமீன்தார். அவருக்கு வேண்டிய, அவரே பெரிய வள்ளல், பெரிய பணக்காரர், அப்படியே ஆள அதிபர். நூற்பாலை வச்சிருந்தார். தண்டையார்பேட்டில் நூற்பாலை வைத்திருந்த ஒரு பெரிய முதலாளி. அவரிடத்துல அந்த ஜமீன்தார் நண்பர், என் பையன் படிக்கணும், பச்சை பாசத்தில் படிக்கணும்,
என் பையன் தென்னப்பள்ளத்தில் படித்து ஆரம்பித்து எல்லாம் வாத்தியாரெல்லாம் வச்சு நான் வீட்டில் சொல்லி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டா அவன் வந்து பச்சைப்பாய் கல்லூரியில் கல்லூரி படிப்பு வாழ்க்கையை அவன் தொடங்கணும் அப்படின்னு அவர் சீட்டு எழுதி கொடுக்குறார். தபால் பிரின்சிபால் சூரிய நாராயண வெங்கடரமண சாஸ்திரி, அந்த பிரின்சிபால் பேர் சூரிய நாராயண வெங்கடரமண சாஸ்திரி. அவருக்கு அந்த கடிதம் போகுது. யார் கொடுத்தார்? செட்டியார்வாடா கொடுத்தார். அம்மா செட்டியார்வாடு தான் கொடுத்தார். வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவர் கண்ணெதுக்காலேயே பக்கத்தில் இருக்கிற குப்பை கூடையில் தூக்கி போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒன்று ஆளுக்கு கூட இடம் கிடைக்காது, முடிச்சாச்சு, கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் சொல்கிற பழக்கம் அதெல்லாம் திரும்ப சொல்லுங்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் இடம்லாம் முடிஞ்சிடுச்சு, போய் வாங்குவோன்ட்டான். மாதம் பிறந்தா 1ஆம் தேதி ஆனால் செக்கில் கையெழுத்து போட்டு தமிழ் கொடுக்குற முதலாளி வருது. யார்? சர்டிஃபிகேட் தியாகராஜன். அவர் கடிதத்துக்கு என்ன மரியாதைன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஜமீன்தாருடைய நண்பர் பையனுக்கு பட்டதாரி ஆக்கணும்னு ஆசைப்பட்டு பச்சைப்பாத்தில் இடம் கேட்டதற்காக கிடைக்காமல் அவர் கொடுத்த கடிதமே குப்பை கொடுக்க போன வரலாறு உண்டு. அதுக்கு பின்னால் 1 மாதம் கழித்து இது மாதிரி என்னுடைய நண்பன் நான் சீட்டு கொடுத்தனேன், அவருக்கு சீட்டு கொடுக்கலாம், அந்த தேதிக்கு பின்னால் 13 பேருக்கு நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்கன்னு கேட்கிற பொழுது சூரிய நாராயண வெங்கடரமண ராசி சொன்னார், அவள்லாம் நம்ம மெரிட்ல படிச்சவா, அதனால மெரிட்ல கொடுத்தேன், அந்த பையனுக்கு மெரிட் இல்லை அதனால கொடுக்கலன்னாங்க. இந்த மெரிட்னு சொல்லி நம்ம எந்த காலத்துல ஒதுக்கி வச்சாங்கன்றதுக்காக நான் சொல்றேன். இப்படித்தான் கல்வியினுடைய தரத்திலே நம்ம ஒதுக்கி வைத்தார்கள். நெத்தியிலே பிறந்தவர்கள் அவர்கள் இப்படியெல்லாம் படித்த காலம் என்று ஒன்று. அதற்கு அடுத்த சம்பவம் அவருக்கு கபாலீஸ்வரர் கோயில். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அவர் தான் தர்மம் எடுத்தார். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அவர் தான் தர்மம் எடுத்தார். ஆனால் அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு எடுக்கிற பொழுது, குடமுழுக்குனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கும்பாபிஷேகம் அது எடுக்கிற பொழுது இந்த ஆன்மீக பெருமக்கள் அந்த குடமுழுக்கு எடுக்கிற பொழுது அது புனித நீர் தன் மீது விழுந்தால் போதும் என்று இன்றைக்கும் நம்முடைய ஆன்மீக பெருமக்கள் அங்கே போய் அந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்துகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி அப்பொழுது நடக்கிற பொழுது, வாங்க செட்டியார் மேல வாங்கோ அப்படின்னு சாரம் போட்டிருப்பாங்க, தெரியும், சாரம் போட்டுட்டே இருப்பாங்க. கடைசி சாரம், அதுக்கு முன்னாள் சாரம். செட்டியார் மேல போனார், ஆசையா போனார். நம்ம கையில் தான் கொடுத்து தண்ணி ஊற்ற போறாங்க. ஏன்னா மொத்தம் இந்த கோபுரம் கட்டின மொத்த செலவு நம்ம செலவு தானே. மேல வந்து சாமி மேலேருந்து வாங்கி கொண்டாந்து வச்சு அந்த கலசமும் நாம வாங்கி கொடுத்தது தானே. இதுக்கு பெயிண்ட் அடிச்சது போற நம்ம காசு தானே. இது கடகால் போட்டதும் நம்ம காசு தானே. ஆனா நம்ம கையில் தான் கொடுத்து தண்ணி ஊற்ற போறாங்க. அந்த புனித தண்ணி ஒரு ஆர்வமா செட்டியார் போனார் மேல. அந்த 2வது பிரகாரத்தில் நிக்கை தொட்டாரு, முதல் பிரகாரத்தில் இருப்பானாங்க. இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாதுங்கோ, இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, நீங்க இங்கே நின்னுங்கோ என்று சொல்லி தண்ணீரை போய் அந்த கலசத்திலே ஊற்றிய பெருமை அவங்களுக்கு. யாருங்க? அவளுக்கு. இந்த 2 பாதிப்பு தான் சர்பிட்டு தியாகராஜனுக்கு மனதிலே காயமாக இருந்த காரணத்தினால்தான் நீதி கட்சி என்ற ஒரு கட்சி புறப்படுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்த சம்பவம் அந்த மனதிலே ரொம்ப. ஆக நம்முடைய மானம் எப்படி இருந்திருக்கிறது இன்னைக்கு முடியுமா? நீ கொடுக்கலாம், நம்மளும் பிடிச்சி விழுத்துறோம். அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், அது என்னப்பா தட்டுன்னா அவ்வளவு பெரிய வெயிட்டான தட்டை நீ மட்டும் உள்ள போயிட்டு தட்டு ஆட்டுவ, எங்கால ஆட்டவே மாட்டானா? அவ்வளவு பெரிய வெயிட்டா, அந்த வெயிட் தட்டு எங்கால தூக்க மாட்டானா? அப்படியே வச்சுங்க, 2.5 கிலோ வெயிட்டானாலும் சரி, நீ என்ன சும்மா நீ ஏதாவது சாப்பிட்டுட்டு நீ உரைக்கப்படுனா எங்காலுங்க போ. 3 வேளையும் 7ஆம் தேதி 7 நாளைக்கு பார்த்தா 7 நாள் அடிப்பான். நம்ம பிரியாணி எல்லாம் போடுறா, மட்டன், சிக்கன், கொத்து பரோட்டா. உன் கையோட எங்காலும் கை வலுவாக இருக்கு.
கொடு, தட்டை இவங்க கையில கொடு. அதனால்தான் அனைத்து ஜாதி அர்ச்சகராக ஒரு சட்டம் வருதுன்னு சொன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நம்முடைய மானம், நம்முடைய தன்மானம் காப்பாற்றப்படணும். திருக்கோயில் அவன் உயர்ந்தவன் நம் தாழ்ந்தவன் சொன்னா அது எப்படி? அவன் உயர்ந்தவன் நம் தாழ்ந்தவன் தான் ஏற்றுக்க முடியுமா? இப்படி பல சம்பவங்கள் நான் நிரம்ப சொல்லலாம் தான் சொன்னேன். நீ மீண்டும் ஸ்கூலுக்கு போற நேரம் வந்துருச்சு. அதனால் இப்படி பல்வேறு நிலையிலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள், நான் திராவிட இயக்கத்தை என்று சொல்வதற்கு காரணம் இப்படி பாதிக்கப்பட்டவர் அவர்கள். அவருடைய பண்ணாங்களுடைய பாதிக்கப்பட்டார்களுடைய அவர்களால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் செய்ய முடியல. அதிகபட்சம் என்ன, பிரிட்டிஷ்காரர்கிட்ட போய் எப்படியாவது ஆட்சி எங்களுக்கு வேணும், ஆட்சி அதிகாரம் வேணும் என்ற கோரிக்கையினுடைய அடிப்படையில் தான் மாண்டேக சென்ஸ்போர்டு என்பவர் 1917 அன்றைக்கு நேரடியாக சென்று அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இருந்த பொழுது அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில பாராளுமன்றத்தில் இல்ல தேர்தல் நடத்தி ஆட்சி நடத்துறது திறமை இருக்குது. ஆனா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சொன்னாங்க அவங்க இந்தியாவில் தேர்தல் நடத்தலாம், ஆட்சி நடத்துறது துப்பு கிடையாது. அவன் காட்டு மராண்டி திறமை மொத்த பேர் அங்கங்க இருந்துருக்கிறான், அவ்வளவுதான். தாலுகா அப்பெல்லாம் ஒரு அரசர் இங்க சொன்னார், அவன் 56 ராஜா ஆண்டான்னாரு. உண்மைதான் இருக்கு. தாலுகா ஒரு மந்திரி அந்த காலத்துல எங்க பார்த்தாலும் என்ன கேட்டா திருக்காவோ மந்திரிலாம் இருக்கிறான், அந்த காலத்துல ராஜாவா இருக்கிறான், மந்திரி ராஜாவா இருக்கிறான். நான் சொல்றேன் அப்படிப்பட்ட நிலையில் தான் அதெல்லாம் கொண்டு திரட்டி பிரிட்டிஷ்காரன் ஒரு ஏக இந்தியா என்கிற ஒரு குடையை கொண்டு வந்தாலும் கூட அவன் தேர்தல் மறுத்தான். தமிழ்நாட்டில் இருக்கிற பெருமக்கள் தான் தேர்தல் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து இந்த ஜனநாயக தேர்தலை கொண்டு வந்த அந்த உரிமை கூட யாருக்கு உண்டு என்று சொன்னால் நீதி கட்சிக்குத்தான் உண்டு. அது கூட பேச சொல்றேன். ரொம்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னைக்கு ஜனநாயக ஒரு தேர்தல் நடந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் அதற்கு வித்திட்டதும் நீதி கட்சி தான். அந்த நீதி கட்சி தான் நான் சொன்ன மாதிரி இப்படிலாம் பாதிச்சிட்டார் அப்படின்ற காரணத்தால தான் நீதி கட்சிக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே எம்எல்ஏ எலெக்ஷன் ஆட்சிக்கிறான். மொத்தம் எனக்கு சீட்டு உனக்கு சீட்டு. நீதி கட்சி எலெக்ஷன் மெஜாரிட்டி வந்துருச்சு. நீதி கட்சியுடைய மூத்த தலைவர் யாருன்னு சொன்னா சர்பெட்டி தியாகராஜன் தான். யாரு கூப்பிடுறாரு? 63 இடத்துல ஜெயிச்சிட்டீங்க, 93 இடத்துல இந்த சட்டமன்றத்தில் 63 இடம் ஜெயிச்சிட்டீங்க, மெஜாரிட்டி நீங்க தான், வாங்க ஆட்சி அமைக்கன்றாங்க. சர்பெட்டி தியாகராஜன் சொல்றாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது பாருங்க. ஒரு முதலமைச்சர் ஆனா சொல்றாரு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் கட்சியில் ரொம்ப சின்சியரான தோன்றம் யாருன்னா கடலூர் சுப்பராஜ் ரெட்டின்னு இருக்கிறார். அது என்னுடைய ஆத்மாத்ம சிசியன். அவரை நான் முதலமைச்சராக அவரு நீ ஆத்துங்க கவர்னர் கொடுத்து முதலாக ஜனநாயக ஆட்சியில் நீதி கட்சியில் வந்தவர் கடலூரை சேர்ந்த சுப்பராய ரெட்டியார் தான் முதலமைச்சருங்க தமிழ்நாட்டில். அந்த முதலமைச்சராக இருக்கிற போதுதான் 3 மந்திரி. நாங்க 32 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். 32 பேர், 3 மந்திரி தான். முதலமைச்சர் டாக்டர் சுப்பராய ரெட்டியார். அதுக்கு அடுத்தபடி பின்னால பிற்காலத்தில் பல சீர்திருத்தங்களை செய்த பனங்கலரசு சொல்லப்பட்ட பனங்கலரசர் 2வது மந்திரி. 3வது ரெட்டி நாயுடு என்பவர் 3வது. 3 தான். அந்த 3 அமைச்சர்கிட்ட மொத்தத்தையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. இந்த 3 அமைச்சர்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த துறை பொதுப்பணித்துறை அடியன் துறை. அப்ப முதலமைச்சர் நீங்க எடுத்துக்கங்க, விவசாயத்தை நீங்க பாத்துங்க, மக்கள் நலத்தை நீங்க பாத்துங்க. ரெட்டி நாயுடு கூப்பிட்டாங்க, நீ தொழில் மந்திரி பாத்துக்க நீங்க. இன்னொரு மந்திரி கூப்பிட்டாங்க, கல்வியை பாத்துங்க. மீதி நிதியை நாங்க பாத்துக்கிறோம், நீதியை நாங்க பாத்துக்கிறோம், மொத்த வருமானத்தை நாங்க பாத்துக்கிறோம் என்று கவர்னர் பாதிப்பதை வச்சு கொண்டார்கள். ஆக தமிழ்நாட்டில் ரெட்டாட்சின்னு சொல்றது என்னன்னா, ஒரே நேரத்தில் கவர்னரும் ஒரு பக்கம் ஆண்டார், இன்னொன்று மக்கள் பிரதியாக இருக்கிற நீதி கட்சியும் ஒரு பக்கம் ஆண்டுச்சு. ஆனால் அந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் எந்த கோயில் உரிமை நம்முடைய மானம் அங்கு இறக்கப்பட்டோமோ அது ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொன்னால் அவன் தனியா சொத்து அனுபவித்துக் கொண்டு அவனும் புறா பேர் வச்சுக் கொண்டிருக்கிறான். அதெல்லாம் ஒன்று திரட்டி அறநிலையத்துறை என்கிற துறையை அரசாங்கம் கொண்டு வந்தால்தான் சமமான ஆன்மீக தொண்டை செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களை பயன்படுத்த முடியும், அந்த ஆன்மீக கடனை நிறைவேற்ற முடியும் என்று நீதி கட்சி எண்ணிய காரணத்தினால்தான். நீதி கட்சி யார் கட்சி? நம்முடைய பாட்டன் கட்சி.
இந்த பாட்டம் கட்டித்தான் அறநிலைத்துறையை உருவாக்கியும் நீதி கட்டித்தான். வேலை வாய்ப்பே நமக்கு இல்லை என்ற காலத்தில் டசன் வேலை வாய்ப்பே நமக்கு இல்லை என்ற காலத்தில் தான் இந்த டசன் என்று சொல்லுகிற 12 அந்த 12ல இந்த கம்யூனிட்டி ரேஷியோ கொண்டாட வேண்டும் என்று முடிவு செய்து அதை முத்தே முதலியார் காலத்தில் பனங்கல் அரசர் காலத்தில் தான் நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடு பெற்ற காரணத்தினால்தான் நாம் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு துறையினுடைய செயலாளராக ஆட்சியாளராக மாறுவதற்கு காரணம் இந்த ஜீவோ தான். கம்யூனிட்டி ஜீவோ இல்லைன்னாக்கா நம்ம வந்திருக்கவே முடியாது. கம்யூனிட்டி ஜீவோ இல்லைன்னா எப்படி வந்திருக்க முடியும்? பச்சை பங்காளி நம்மளை உடலையே இல்லையே. சென்னை பல்கலைக்கழகத்தில் 1910 சென்னை பல்கலைக்கழகத்தில் மொத்தம் இருந்த 500 சீட்ல நமக்கு கிடைத்தது கன்னியாகுமரியிலிருந்து ஒரிசா வரைக்கும் கிடைத்தது. அப்படின்னா ஒரிசா வரைக்கும் சென்னை ராஜஸ்தானி, ஒரிசாவில் 2 மாநிலம் 2 மாவட்டம், ஆந்திரா முழுசும், கர்நாடகம், கேரளாவில் மலைபார் என்று சொல்லப்படுகிற திருவனந்தபுரம் ராஜா ஆந்திர பகுதியில் மீதி இருப்பது தமிழ்நாடு மொத்தம் சேர்ந்ததான் சென்னை ராஜஸ்தானி. இதுக்கு ஒரே பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த 500 சீட்ல நம்மளுக்கு கிடைச்சது 99 சீட்டு தான். அது பிற்படுத்தப்பட்ட எடுத்தாலும் சரி, மிக மிக பிற்படுத்தப்பட்ட எடுத்தாலும் சரி, எஸ்சி எடுத்தாலும் சரி, எஸ்சி எடுத்தாலும் சரி, கிடைச்சது நமக்கு 99 சீட்டு. மீது அத்தனையும் அனுபவித்தது அவ்வாறு. கல்வி நிலைமை நம்ம எப்படி இருந்தது? இதையெல்லாம் மாற்றமைத்ததுதான் திராவிடம். திராவிடம் திராவிடம் என்று சொன்னால் அது மிக. ஆனால் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. மொழியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. காரணம் என்று சொன்னால் நீங்கள் சொல்லிக் கொடுத்த நாங்களெல்லாம் ஏற்கனவே செவிமடித்து என்னமோ அதை சிந்தித்து சிந்தித்து இப்ப தாரோட மாதிரி எங்க தலையெல்லாம் கூட மாறிவிட அளவுக்கு எங்களுக்கு சிந்தனை வந்து விட்டது. நாங்க சிந்தித்து என்ன பார்க்க போறோம்? வருங்கால இளைஞர்களை உருவாக்குகின்ற இடத்தில் நீங்கள் இருக்கிற காரணத்தினால் நம்முடைய தமிழனுடைய காலம் இன்னும் நெடுங்காலம் போக வேண்டிய சூழல் இருக்கிறது. இன்னும் நாம் நிறைவு பெறவில்லை. இன்னும் தேவைகள் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இளைஞர்கள் தேவை. அந்த இளைஞர்களை உருவாக்குகிற இடத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். எனவே உங்கள் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, எத்தனையோ தமிழ்நாட்டிலே ஆசிரியர் பெருமக்கள் எவ்வளவோ பேர் இருக்கலாம். இங்க இருக்கிறவங்க மட்டும் ஆசிரியர் என்று நான் நினைவில்லை. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் இந்த பக்க மாணவர்களை பக்குவப்படுத்தி இருந்தாலும் கூட அதில் ஒரு சாரார் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் என்ற எங்கள் உணர்வை புரிந்து கொண்டு இல்லை தமிழனுடைய உணர்வை புரிந்து கொண்டு இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய கொடான கோடியினுடைய நன்றியை தெரிவித்து உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மிக அருமையான கருத்துக்களையும்